அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே. முதல் 4 வரியில் மிக அழகாக தமிழ் மொழியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை, முன்னை என்று சொன்னால் பழமை என்பது பொருள். முகிழ்ந்த என்று சொன்னால் தோன்றிய என்பது பொருள். அப்ப முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, பழமைக்கெல்லாம் பழமையாய் தோன்றிய நறுங்கனியேன்னு சொல்றாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி, மன்னி என்று சொன்னால் நிலைத்திருந்த என்பது பொருள். நிலைத்து இருந்த என்பது பொருள். மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு, இந்த மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய பேரரசின்னு மிக அழகாக எடுத்து சொல்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. தென்னன் மகளே, தென்னன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாண்டிய மன்னனை குறிக்கும். அப்ப பாண்டியனுடைய மகளே, திருக்குறளின் மான் புகழே, மான் என்று சொன்னால் பெருமைக்குரிய என்பது பொருள். அப்ப திருக்குறளின் பெருமைக்குறுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய புகழே என்று சொல்றாங்க. இன்னரும் பாப்பத்தே, இன்னரும் பாப்பத்தே என்று சொன்னால் 10 பாட்டே, 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் ஆகியவையாகும்.